தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பிரிட்டனில் தண்ணீர் பற்றாக்குறை கடுமையாகி வரும் நிலையில் அந்நாட்டு அரசு வியப்பூட்டும் விதத்தில் புதிய உத்தரவை வெளியிட்டுள்ளது. மக்கள் தங்களின் மின் அஞ்சலில் உள்ள பழைய செய்திகளை நீக்க வேண்டும் என்ற வித்தியாச உத்தரவை பிறப்பித்துள்ளது. பிரிட்டனில் 1967க்கு பின் இவ்வளவு கடுமையாக வறட்சி நிலவி இருப்பது இதுவே முதல் முறையாகும். நாடு முழுவதும் அணைகள், ஆறுகள், குளங்களில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. இதனால் தேசிய வறட்சி குழு ஆலோசனையின் பேரில் அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. வெயிலின் தாக்கத்தால் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ள நிலையில் நீரை சேமிக்க புதிய ஆலோசனையாக இமெயிலில் உள்ள பழைய செய்திகளை நீக்குங்கள் என்று அரசு அறிவித்துள்ளது. இந்த விசித்திரமான உத்தரவை பலரும் சமூக வலைத்தளங்களில் விமர்சித்துள்ளனர். மின்னஞ்சல் நீக்குவதால் தண்ணீரை எப்படி சேமிக்க முடியும் என்ற கேள்வி எழுப்பியுள்ளனர். சிலர் மக்கள் எதிர்கொள்ளும் உண்மையான பிரச்சனைகளை தீர்க்காமல் இத்தகைய பரிந்துரைகள் செய்வது சிறுபிள்ளைத்தனமாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த உத்தரவின் பின்னால் விஞ்ஞான அடிப்படையும் இருக்கிறது. டிஜிட்டல் வாழ்க்கைக்கு முதுகெலும்பாக இருக்கும் தரவு மையங்கள் பெருமளவு நீரை பயன்படுத்துகின்றன. பிரிட்டனில் உள்ள ஏராளமான தரவு மையங்கள் அதிக வெப்பத்தை கட்டுப்படுத்த நீர் சார்ந்த குளிரூட்டும் கோபுரங்களை பயன்படுத்துகின்றன. அவற்றின் ஆவியாதல் செயல்முறை நாள்தோறும் கோடிக்கணக்கான லிட்டர் நீரை விழுங்குகிறது. 1 MB அளவிலான மின்னஞ்சல் கூட அதில் இணைப்புகள் இருந்தால் அதிகப்படியான இடத்தை பிடிக்கிறது. அவற்றை நிரந்தரமாக சேமித்து வைத்திருப்பது தரவு மையங்களின் சுமையாக அதிகரிக்கிறது. இதன் விளைவாக அதிகமான நீர் பயன்படுத்தப்படுகிறது. எனவே பழைய மின்னஞ்சல்களை நீக்குவதன் மூலம் நீரின் தேவையை ஓரளவுக்கு குறைக்கலாம் என அரசு வலியுறுத்துகிறது. இந்த முயற்சியில் மக்கள் ஒத்துழைப்பது அவசியம் என்றும் வறட்சியை சமாளிக்க சிறிய நடவடிக்கைகளும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என பிரிட்டன் அரசு தெரிவித்துள்ளது.